ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா அருமையான டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி குழம்பு தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கரில் 250 கிராம் நல்ல பழுத்த தக்காளியாக ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராமுக்கு வெங்காயம் இருக்கும். இது கூடவே ஒரு 6-7 பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், காரத்துக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அப்படி இருந்தால் சாம்பார் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் என்னுடைய குழம்பு மிளகாய் தூள், அதனால் நான் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணியை தான் செய்ய போகிறோம். இப்போதைக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு தாளிக்கும் போது எந்த அளவுக்கு தண்ணி தேவைங்கிறத பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா குழைவாக வெந்து வரணும். 4 அப்படி இல்லைன்னா 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா குழைவாக கிடைக்கும். நான் ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணிடலாம். காய்கறிகள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காய்கறிகள் தனியாக பிரிச்சுட்டு நல்லா ஆற விடுங்க. சீக்கிரத்தில் தக்காளி வெங்காயம் நல்லா ஆறி வந்துடும். இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி தண்ணியை தனியாக எடுத்துட்டேன். இந்த தண்ணி இருக்கட்டும். இது கூட நம்ம அரைச்சதும் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா ஆறினதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைக்கணும். திப்பியாக இருக்கவே கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நைஸாக. இப்போ இந்த அரைச்ச தக்காளி வெங்காயமும் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த தண்ணி மட்டும் சேர்க்கறனால போதுமான்னு கேட்டிங்கன்னா இது போதாது, இன்னும் தண்ணியாக இருக்கணும். தாளித்து விட்டதும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். நல்லா இந்தளவுக்கு பொரிச்சதும் ஒரு எனக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தாளித்து விட்டாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணியை இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்த பிறகு சேர்க்கக்கூடாது. தாளித்ததும் தண்ணியை சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். நீங்கள் கொதித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்க்கக்கூடாது, சுவை மாறிடும். இப்போ நான் இந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் கொதித்து வரட்டும். தலை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கோம் தக்காளி குழம்பு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் குழம்பு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு 1/2 ஸ்பூன் மட்டும்தான், அதுக்கு மேலே சேர்க்கவே கூடாது. பவுலில் சேர்த்து தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்து தண்ணியை கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டியாக கரைக்கக்கூடாது. நல்லா தண்ணியாக இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கரைச்சதும் அடுப்பு தீயை ஸ்லோவில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வரும். அரிசி மாவை ரொம்பவும் சேர்க்கக்கூடாது, வெறும் 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதித்து வந்தால் போதும். 2 நிமிஷம் நல்லா கொதித்து வந்திருக்கு. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து பரிமாற வேண்டியதான். நல்லா கம வாசனையோட தக்காளி குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.